உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாரு, அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க. யாராவது என் பேரையோ இல்ல அந்த ஆட்டோக்கார ஒரு ஆள் இப்ப தெரியாது நம்ம பேரு சில பேருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தான். இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது. அவர் இதனால தான் நான் கூட யோசிப்பேன். முனிஷ்காந்தன் எப்போ வந்து கதையின் நாயகன், கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்க வர எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் யோசிப்பேன், ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலேயே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்ல வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு, இவனுக்கு பாட்டுக்கு இப்படி ஒன்றை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டி 1 வருஷம் வெயிட் பண்ண வச்சா நம்ம அந்த அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படின்னு அதனால இருக்குமோன்னு தெரியல. அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுறேன். பட் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து இவரோட கவுண்டர்ஸும் இவருடைய காமெடியும் இருந்திருக்கு. ஸோ இரவு நேரங்களில் நம்ம எவ்வளவோ வேலை செஞ்சு முடிச்சு டயர்டாக இருக்கும்போது இவரோட ஹியூமர் சென்ஸ் எல்லாம் வந்து டிவிலையோ இல்லை ஓடிடிலையோ ஃபோன்லையோ இல்லை லேப்டாப்லையோ பார்க்கும்போது இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பயங்கரமான என்டர்டெய்னர் குரேஷி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில், அவங்களோட அந்த மூவி டீமை. அப்போ நான் போய் கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார், நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு 30 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அது கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த படத்தில். ஒரு முனிஷ்காந்த் சாரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள், ஏன்னா அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்கு. முனிஷ்காந்த் இருக்கட்டும், அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர் ஒரு ஜென்டில்மேன் இருப்பார், இருக்காராம். ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்பதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போற தம்பி, நீங்க வந்துருங்க வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ள போனேன். உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாரு, அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க. யாராவது என் பேரையோ இல்ல அந்த ஆட்டோக்கார ஒரு ஆள் இப்ப தெரியாது நம்ம பேரு சில பேருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தான். இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது. அவர் இதனால தான் நான் கூட யோசிப்பேன். முனிஷ்காந்தன் எப்போ வந்து கதையின் நாயகன், கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்க வர எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் யோசிப்பேன், ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலேயே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்ல வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு, இவனுக்கு பாட்டுக்கு இப்படி ஒன்றை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டி 1 வருஷம் வெயிட் பண்ண வச்சா நம்ம அந்த அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டி அதை பண்ண முடியாது அப்படின்னு அதனால இருக்குமோன்னு தெரியல. அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுறேன். பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஐடியா, நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையாக இருக்குது, இது வேறையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது. அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணும். இப்போ டெலிவிஷன்னா ஸ்பாட்டில் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும். பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது வந்து நான் கிஷோர் அண்ணங்கிட்ட போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இது பண்ண போகிறீங்க, இதான் பண்ண போகிறீங்க, எல்லாம் பக்காவாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிஷ் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பார். டக்குன்னு நான் தம் அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார். ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை. அந்த மாதிரி எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை, பட் அவங்கள எனக்கு தெரியும். அப்புறம் முனிஷ் அண்ணன், அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர் அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதா ரவி சார் கூட இருந்துச்சு. ஆனால் அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணார். எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாய்ச்சிக்க மாட்டோம். பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்புல வேற லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக இருந்த ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டிக்க மாட்டான் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். அவர் சொல்கிறதுலாம் ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு கேமராவை மூவ் பண்ணுங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க. வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியுமா? மிரண்டுட்டேன் நான். என்னடா மனுஷன், என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லான எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் வந்து இவங்க
இது பூர்ண எஸ் ஐயோ அது வேற அப்படி சொல்லக்கூடாது. ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாம விட்டுலாம். இவர் வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்கள பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம். அவங்க கூட அந்த அந்த இது ப்ரொமோஷன் அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேற லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்து ஒரு 2 நாளில் தம்பி இப்போ தான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன். நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்கள் படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசை பிடிக்கும். நல்ல ஒரு படம். அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள், எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேச இல்ல நான் நல்ல முறையா கேட்குறேன். இல்லை அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான், டெலிவிஷன் வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசாலாம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.